₹10 இருந்துச்சுனாலும் வந்துட்டு அடுத்தவங்க காசுனா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஹிந்தியில் கேட்டாங்க, ₹10 ஏதோ சொன்னாங்க, நமக்கு புரியலை. அப்புறம் ஐ ஹாவ் டு கிவ் அப்படின்னாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு கிவ் அப்படின்னேன். டே 53 ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. டைம் 12 ஆகுது. ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணிவிட்டு செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்குறேன். இன்றைக்கி அல்லது நாளைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம். ஸோ டைம் 3:30 ஆகுது. லாங்கில் போட்டு விட்டானுங்க. இப்போ 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துட்டு போய் போடணும். எப்படியும் வந்துட்டு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். ஸோ ஷிஃப்ட் முடிஞ்சிடும். இப்போ அங்கேருந்து திரும்ப வந்துட்டு வெட்டியாக தான் வரணும். கரெக்டாக கடைசி ஆர்டரு அந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க. ஓகே, இன்னொன்று என்னென்னா, இப்போ பைக்கில் திரும்ப ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே கொஞ்சம் ப்ராப்ளம் அடிக்குது. ரீசெண்டாக நான் 2500 செலவு பண்ணல, அதே மாதிரியே வந்துட்டு ரன்னிங்கில் இருக்குது. இருந்தாலும் எப்போ வேணாலும் ஸ்டாப் ஆகலாம். போய் நேராக மெக்கானிக் ஷாப்பில் தான் இப்போ போடணும். 3 ஹவர்ஸ்க்குள்ளே எப்படியாவது பார்த்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லணும். இப்போ இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு தெரில. இப்போ எல்லா ஆர்டரும் இன்றைக்கி முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பைக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. போய் மெக்கானிக் ஷாப்பில் போட்டேன். அவங்க செக் பண்ணிவிட்டு, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அவ்வளோ வரும் இவ்வளோ வரும், நிறைய செலவாகும் போலையே அப்படின்ட்டுலாம். ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட்டு ஏதோ டைட்டாக இருக்குது, அது மட்டும் லூஸ் பண்ணால் போதும் அப்படின்ட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அடுத்த ஷிஃப்ட்டு 7 to 10 மாதிரி போட்டிருந்தேன். இப்போ எக்ஸ்ட்ரா 1 hour வந்துட்டு போட்டு நல்லா லாங்கில் வச்சு சாத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஆர்டர் டெலிவர் பண்ணேன். நார்த் இந்தியன் பீப்புள் தான். மோஸ்ட்லி அவங்ககிட்டேருந்து மட்டும்தான் இந்த மாதிரி ரிமார்க்கு தாராளமாக சொல்ல முடியும். என்னென்னா, அவங்க கேஷ் ஆன் டெலிவரி தான் போடுவாங்க எப்போதுமே. அது நிறைய மக்கள் அப்படி தான். போய் முடிச்சுட்டு ₹1001 ஃபுட்டுக்குள்ளே கேஷு அவங்க கொடுக்கணும். அங்கேருந்து வந்துவிட்டு ₹1000 வந்து கொடுத்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. பாக்கி ₹1 யார் கொடுப்பா? என் பாக்கெட்லேருந்து போட முடியும். அவங்க வந்துட்டு ₹1 சில்லறை இல்லை தம்பி, நான் கோச்சிக்காய்ங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருந்தாங்கன்னா சரின்னு சொல்லலாம். நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பேன். அங்கேருந்து வந்துட்டு ₹1000 மட்டும் கொடுத்துட்டு அவங்க பாட்டும் நவந்து போகிற மாதிரி போகிறாங்க. பேலன்ஸ் ₹1 அப்படின்னேன். ₹1 அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்கிறது? சரியா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நமக்கு சுத்தமாக பிடிக்காது. ₹10 இருந்துச்சுனாலும் வந்துட்டு அடுத்தவங்க காசுனா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதே இந்த மாதிரி ஏன்னா சில்லறை இல்லைம்மா கோச்சிக்காய்ங்க, அது இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒன்று வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளோட கேரக்டரு. இந்த மாதிரி சொன்னோன்னா வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு ₹1 அப்படின்ட்டு ஹிந்தியில் கேட்டாங்க. ₹10 ஏதோ சொன்னாங்க, நமக்கு புரியலை. அப்புறம் ஐ ஹாவ் டு கிவ் அப்படின்னாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு கிவ் அப்படின்னேன். நீங்கள் தானே ₹1 தான், ₹1001 தானே இது பில்லு அமௌண்ட்டு, கேஷ் ஆன் டெலிவரி போட்டது தானே, அப்போ அது கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னோடனே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அது என்னன்னு தெரில, பாரபட்சம் பார்க்க முடிய மாட்டேங்குது. பாரபட்சமே கிடையாது. சில பேருக்கு தான் சீக்கிரமே ஒரு வீடியோ போடணும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நார்த் இந்தியன் பீப்புள் அவங்களுக்கானே எக்ஸ்க்ளூசிவாக போடணும். இன்றைக்கி ஷிஃப்ட்டு முடிஞ்சு. இன்றைக்கி ஏர்ன் பண்ண மணின்னு பார்த்தோன்னா 820 சம்திங் வந்துட்டு ரைட் பண்ணி ஏர்ன் பண்ணது. இன்சென்டிவ் மட்டும் 325. அப்படியே வர 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 கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கானுங்க 16 ஆர்டர்ஸ்க்கு. நார்மலாக ஃபர்ஸ்ட்டு கொடுத்தது எவ்வளோனா 450ங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. 16 ஆர்டர்ஸு 5 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணாவே அது அப்படியே 400 ஆனிச்சு, 375 ஆனிச்சு, 350, இப்போ 325 ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் 300 ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நானும் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், அடுத்து வேறு ஜாபுக்கு ஜம்ப் ஆகலாம் அப்படின்னு. பார்ப்போம். ஓகே, see you.